ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து மைக்கில் வந்து விஷயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு மீன் குழம்புல தான் வந்திருக்கேன். புதுசாக ஃபிஷிங் பண்ணிட்டு வீட்டில் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு வந்து ஓகே கைஸ், அதுவும் முடிக்கும். யார் நான் சைக்கிள் ஓட்டுறதுக்கு இங்கே தான் ஓட்டுங்க. ஓகே கைஸ், நம்ம கீழே இறங்குனா மேலே வர முடியும். ஓகே, நம்ம இறங்கிடுவோம். இல்லையே, கிறிஸ்டல் கிளியரில் இருக்கு வாட்டரு, செம்மையாக இருக்கு. இப்போ தூண்டில் போட்டுருவோம். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ தூண்டில் போட்டுருக்கோம், மீன் மட்டும். ஓகே, இதில் வந்து ஜாலியாக பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீட்டில் போய் மீன் குழம்பு சாப்பிடுவோம். காய்ஸ், நம்ம வந்து வஞ்சிர மீன் நிறைய மீன்லாம் இருக்குது. இந்த பேர்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நிறைய மீன் மாட்டிருக்கு. இது எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணுங்க. ஆனால் அது இன்னைக்கே தான், அப்புறம் லேட் டிலே ஆகிடுச்சுன்னா கெட்டு போயிடும். மழை பெய்யுது, நானும் பட்டுன்னு இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. நம்ம இப்போ மேலே போய் வீட்டுக்கு போயிடுவோம். சேர முடியுமான்னு தெரியல. ஓகே, வயசான காலத்துலேயும் ஒரு ஆர்டர் பண்ணி ஏறிட்டாரு. ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பலாம். வார அப்படியே புது காரம். என்ன என்னன்னு தெரியல. உயிர் பொழைக்கிறது நம்ம இப்போ ஒரு சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும். நம்ம இப்போ சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும். மீட்டர் வந்து சேஃபான இடத்துக்கு போய் ஆகணும். அது மேலே பட்டதுனாலே எவ்வளோ நம்மளோட லைஃப் முடிஞ்சது. அது வந்து ஒரு ஃபயர் பால் மாதிரி என்னடா இவ்வளோ பெருசு. ஒரு ஐயோ கைஸ், பார்த்துங்க. அப்படின்னு வீட்டுக்கு அனுப்போம் கைஸ். இது வாங்கிடுச்சு, எவ்வளோ பெரிய வந்து மை காட். ஐயோ கைஸ், என்ன கைஸ் நடக்குது? நான் எங்கே கைஸ் தங்குவேன்? நம்ம இப்போ அண்டர் போகிறான்றது தான் சரியாக போகிறேன்னு நினைக்கிறேன். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிடுவோம், அண்டர் மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே கைஸ், கார் வேறு கண்ட்ரோல்லே இல்லை. வந்து இங்கே விட்டு நம்ம போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். கைஸுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, டிவி இல்லை, எதுவுமே பார்க்க முடியாது. இப்போ வந்து எக்கோத் மாதிரி வருது. நம்ம இங்கே இருக்கிறதும் சேஃப் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அவன் உயிர் பொழைப்பானே ஃபஸ்ட்டு தெரியல. நம்ம ஃபேமிலிஸ்லாம் நம்ம என்ன பண்ணுது, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. நம்ம வெளியே போனால் எதுவுமே நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்காது. ஆம்புலன்ஸ் சவுண்ட்ஸ் அவங்கக்கிட்டே ஹெல்ப் கேட்க முடியாது. நம்மளால் வெளியே போனாலே நம்மளுக்கு டேஞ்சர் தான். நம்ம கீழே வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் நல்லா இதுவில் போய் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். பாய் சேஃப் தான். நம்ம
சேஃபாக தான். ஓகே, மைக்கேல் வந்து தூக்கம் வருது. மைக்கேல் வந்து தூங்கிட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. மைக்கேல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆச்சுன்னே புரிய மாட்டேங்குது மைக்கேலுக்கு. காய்ஸ் கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. என்ன காய்ஸ்? ஐயோ ட்ரெயின் போகுது. காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மைக்கேல் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறான், என்ன ஆச்சு எல்லாமே விலாவரியாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 2. இது பார்ட் 1 காய்ஸ். பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் காய்ஸ். பை காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.